மானங்கெட்ட திமுகவோட ஐடி விங்கு உன்னை கேவலமா கேட்பேன், அதை விட அசிங்கமாவும் கேட்பேன். ஆனா பொது வழின்னு பாத்துட்டு ரொம்ப அமைதியா பேச போறேன். நேத்துல இருந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? ஆனா இருக்கிறதுல காமெடி என்ன தெரியுமா, எங்க அக்கௌண்ட் எல்லாம் சஸ்பெண்ட் பண்றதுக்கு காசெல்லாம் செலவு பண்ணி பாட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போட்டு பண்றீங்கல்ல, ஒரே பெருமையா இருக்கு எனக்கு. ஓகே, இருந்தாலும் நீ என்னதான் இன்ஸ்டாகிராம பிளாக் பண்ணாலும் சரி, பேஸ்புக்ல போடுவோம், அதையும் பிளாக் பண்றியா, யூடியூப்ல போடுவோம், அதையும் பிளாக் பண்றியா, எக்ஸ்ல போடுவோம், இல்லன்னா இன்ஸ்டாகிராம்லயே இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போடுவோம். எங்களுக்கு எல்லாம் அக்கௌண்ட் போனோன்னு ஐயோ எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிருச்சு, நாங்க எப்படி இனிமே வீடியோ போடுவோம், இனிமே நாங்க டிவிக்காக பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைப்போம் நினைச்சியா? என்ன நினைச்சிட்டு நீ எல்லாம் பண்ற? நீ எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களை மாதிரி இந்த 200 ரூபாய் காசுக்கும் குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கக்கான்னு கத்திட்டு இருக்க கூட்டம் நினைச்சியா? எங்க அண்ணன் முகத்துக்காகவும் அவர் மனசுக்காகவும் அந்த ஒரு மனுஷனுக்காகவும் தானா சேர்ந்த கூட்டம் இது, சரியா? நீ என்ன பண்ண நினைச்சாலும் இந்த கூட்டத்தை நீ என்னைக்கும் கலைக்க முடியாது. எங்க அண்ணனுக்கு நாங்க எப்படி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால நீங்க எங்களோட எத்தனை அக்கௌண்ட்டை நீங்க ரிப்போர்ட் அடிச்சு தூக்குனாலும் சரி, நாங்க இந்த விக்ரமாதித்தன் கழுத்துல இருக்க வேதாளம் மாதிரி மறுபடியும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்போம். எங்க அண்ணன் சொல்ற மாதிரி இனிமேதான் எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது.